சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர்ல ஒரு கோப்தா கிரேவியும் மீல் மேக்கர் ஃபிங்கர் ஃப்ரையும் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இது ஒரு 200 கிராம் மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போது தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஒன்று கிரேவிக்கு வறுக்கணும். அதை வறுத்து எடுத்துடலாம். நம்ம மசாலாவுக்கு கடாய் வச்சுருக்கேன். இது இப்போது ட்ரையாக கொஞ்சம் வறுத்துடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வர மல்லி டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. லேசாக வறுப்படட்டும். இதில் 1 ஸ்பூனுக்கு சோம்பு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சீரகம், இதையும் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு. இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லேசாக சூடானா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். ட்ரை மசாலா வறுத்தாச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி இதையும் வதக்கி சேர்த்து அரைக்கணும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். கரெக்டாக ஊற்றிருக்கேன் இந்த தடவை. இதில் நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருப்பா. இதில் ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவில் ஒரு இதழ் மட்டும், இது சின்ன பட்டை, இதை போடுறேன். சும்மா சூடானா போதும் இது, ஏன்னா வதக்கி அரைக்க தான் போகிறோம். இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இதில் நான் ஒரு 2 பீஸு இஞ்சி போடுறேன். இதில் ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூடு, இதையும் சேர்த்துடலாம். இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசத்துக்கு. இதில் நான் மிளகா சேர்த்து வறுக்கலை, ஏன்னா தனி மிளகா தூள் தான் போட்டு அரைக்க போகிறேன். அதனால் மிளகா சேர்த்து வறுக்கலை. நான் இதை மட்டும்தான் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். அதுக்குள்ளே தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா வதங்கிட்டுருக்கு, தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போது மீல் மேக்கரில் தண்ணியை தூக்கி ஊற்றிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை மீல் மேக்கரில் நல்லா ஊற்றி வச்சிடலாம். ஃபுல்லாக முழுகிற மாதிரி நம்ம ஊற்றி வச்சிடலாம். மசாலா இந்த அளவு வதங்கியிருக்கு. நான் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கசகசா சேர்க்குறேன். இதில் ஒரு 5-6 பீஸ் தேங்காய் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் இருந்தால் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இதை சேர்த்துறேன். நான் இது சும்மா சூடானா போதும். இந்த சட்டியிலே சூடாகிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வதங்கிடும். அவ்வளோதான். 2 வதக்கு வதக்கிட்டு நான் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கிறேன். இப்போது நான் அந்த சுடு தண்ணியை வடிச்சிட்டேன். இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த மீல் மேக்கரு நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். நல்லா புழிஞ்சு இந்த தண்ணியை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போது நல்லா புழிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு தடவை போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு அரைச்சா போதும். இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதையும் அரைச்சிடலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூன் தான். இன்னும் குழம்புக்கு வேறு நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் சும்மா சின்னது 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கரம் மசாலா தூள் கொஞ்சம், காலி ஆயிடுச்சு போல். ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள், இதையும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இதில் நான் மீல் மேக்கர் வேக போடும்போது உப்பு போடலை, அதனால் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை,
1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நீங்கள் கடலை மாவு வாசம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை இதை கூட பவுட்ரு பண்ணி பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கிரேவியில் போடும்போது அந்த உருண்டைகள் எல்லாம் உடையாமல் பிரியாமல் இருக்கணும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். நம்ம இப்படி கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சிருங்க, அதான் உருண்டை உடையாமல் இருக்கும். இந்த அளவு உருண்டை போதும். நம்ம உருண்டை குழம்புக்கெல்லாம் பிடிப்போம்ல, அதே மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். மீல் மேக்கர் உருண்டை பண்ணி வச்சிட்டோம். இப்போ கிரேவிக்கு நான் மசாலாவை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க முடியுமோ நைஸாக அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். பாதி அளவு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நான் குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் தான் போடுறேன். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். சரி போதும். இப்போது இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். மசாலா அரைச்சிட்டேன். இந்த அளவு நைஸாக அரைச்சா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிட்டேன் நான். இப்போது நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இரு, கையை வேறு கழுவலை. காஞ்சிருச்சு. நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு சின்ன பூவும் சேர்த்துக்கிறேன். ஸ்டார் பூ, கொஞ்சம் கருவேப்பிலை. வேறு எதுவும் இதில் சேர்க்குறதில்ல. இதில் நான் அரைச்ச மசாலாவை சேர்த்துறேன். பார்த்து மெதுவாக சேருங்க. எண்ணெய், தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம உருண்டையை பொரிச்சு தான் போட போகிறோம். இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். போதும். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதில் கிரேவிக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துறேன். கிரேவி இந்த சைடு வச்சுருக்கேன் நான். பாருங்கள், லேசாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம கிரேவியில் போடுறதுக்கு உருண்டையை பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 4 உருண்டையாக போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிரும், உள்ளே வேகணும். பார்த்து உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி இந்த ஒரு அரை பதத்துக்கு மேலே வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். ஏன்னா குழம்புல திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு போதும். அடுத்ததையும் போட்டு எடுத்துறேன். உருண்டை உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பொரிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருண்டையும் பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுட்டு நம்ம உருண்டையை இதில் சேர்த்துடலாம். சாஃப்டாக இருக்கும், பார்த்து மெதுவாக போடுங்க.
உடனே கரண்டி போடக்கூடாது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்போவே கரண்டி போட்டோன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். நான் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் மூடி வச்சிடுறேன். இப்போது நம்ம ஃபிங்கர் ஃப்ரைக்கு நான் இது பாதி உருண்டை உருட்டிட்டேன். இதில் கொஞ்சம் இருக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால உடையாமல் வரணும், கொஞ்சம் கிறிஸ்பாகவும் வரணும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் வெளியவும் காரம் தெரியணும்ல அதுக்காக. இதில் 1 ஸ்பூனுக்கு உப்பு. இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் மேலே கரைச்சி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிருக்கோம். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. உருண்டையும் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவிட்டு குழம்பை இறக்கிடலாம். போதும். உருண்டை உடஞ்சிடாமல் லேசாக பிரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்தது மீல் மேக்கர் ஃபிங்கர்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இதை கொஞ்சம் நீளமாக உடையாமல் உருட்டணும். உடையுது நமக்கு. இரு நம்ம உருண்டையாக கூட போடலாம். நான் சரி அதுவும் உருண்டையாக இருக்கே அப்படின்ட்டு இதை கொஞ்சம் இது பண்ணுறேன். இந்த அளவுக்கு உருட்டிடலாம். இப்போது இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறத நம்ம மைதா மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதையும் நல்லா உருட்டி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம அமுக்கி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உடஞ்சிராமல் அமுக்கி தேய்ச்சி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பொரிச்ச எண்ணெய் கூடயே கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உருண்டை பொரிச்சதில். இப்போது இதை எடுத்து போட்டுறேன். நான் பார்த்து மெதுவாக இது எண்ணெய் முழுகிற அளவுக்கு உருண்டை முழுகிற அளவுக்கு எண்ணெய் வேணும். அதனால் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். போட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் லேசாக கரண்டி போட்டு திருப்பி விடுறேன். பார்த்து உருண்டை உடஞ்சிராமல் மெதுவாக திருப்புங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வேக விட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. நம்மளோட மீல் மேக்கர் கோஃப்தா கிரேவியும் மீல் மேக்கர் ஃபிங்கர்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.